எங்க பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு. அவங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் சலாம் சொல்றாங்க அவங்க எல்லாருக்கும். அவங்க வந்து சொப்பு சாமா வச்சு பொங்கல் சாப்பாடு செய்ய போறாங்களாம். பாருங்க ஓலை கொதிக்குது. வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அரிசி ஊற போட்டு வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க ஓலை கொச்சிருச்சு. இப்போ அரிசி போட போறாங்க. பாருங்க அரிசி போடுறாங்க எங்க பேத்தி. வேகட்டும், அது பார்க்கலாம் வேகட்டும். பாருங்க வெல்லம் இது கொஞ்சமா உப்பு ஒரு லைட்டா போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இப்போ வெல்லம் போடுவாங்க. வெந்திரிச்சு பாருங்க. அழகா விர வச்சு ஆக்குறாங்க. வெல்லம் போடுறாங்க. வெல்லம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டாக்கா அதுவே வெல்லம் வெந்து கரைஞ்சிரும். அப்படியே குழ குழன்னு ஆயிடும். அது போட்டு அப்படியே கொஞ்சமா இப்படி பண்ணி விட்டுடலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டா கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். பார்க்கலாம் எப்படி வருது. கொஞ்சோண்டு நெய் இல்லை, அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. ஒரு 4 முந்திரி போட்டாங்க. பஸ்மா ஜராதல் முந்திரி கொஞ்சம் போட்டாங்க. திராட்சை போட்டாங்க. தேங்காய் போட்டிருக்காங்க. ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு, ஒரு லவங்கம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா செவக்கணும். செவந்த பிறகு இதில் போட்டுக்குவாங்க. இங்கே பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இறக்கி வச்சு கூட வேகுது பாருங்க. சட்டியில் ஆக்கினா அப்படிதான், இறக்கி வச்ச பிறகு கூட வேகும். அது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். செவந்த பிறகு இதில் போட்டு கலந்துக்குவாங்க. நீங்களே இதேமாரி செய்யுங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட சொல்லி இதேமாரி சின்ன சின்ன சட்டி வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா அவங்க கூட உக்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க இதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டு, இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது மாதிரிலாம் சமைக்கிறதுக்கு தூண்டி விடுங்க. அவங்க மனசில் இருக்கிற ஆசையை. நல்லாயிருக்கும். நமக்கு அவங்க கூட சேர்ந்து இப்படி இப்படி சொல்கிறதுக்கு அவங்க கூட உக்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பொழுதுபோக்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஜும்மா முபாரக். இன்னைக்கு ஜும்மா முபாரக் நாளில் எங்கள் பேத்திக்காக துவா செய்யுங்க. எங்கள் ஃபசிஹா தாசினுக்கு பாருங்கள் என்ன ஓனி போடாமல் இருந்தாங்கன்னு போய் ஓனி போட்டுட்டு வந்துட்டாங்க. போட்டுட்டு வந்து அவங்களே சமைக்கிறாங்க. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சலாவத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். இது செவக்கட்டும். செவந்த பிறகு இதில் போட்டுக்குவாங்கம்மா. எடுத்து போடுமா. இதை எடுத்து இதில் போடு. அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து இது மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க செய்ய கற்றுக்குவாங்க. பாருங்க தாளிச்சு போட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க பாருங்க ஒரு வழியா இது இன்னொரு பேத்தி வச்சிருக்காங்க கொஞ்சம் பெரிய சட்டியில. அவ நமாஸ் படிக்க போயிட்டா. அதனால அது எங்க பொண்ணு அது ஃபினிஷிங் கொடுத்துருச்சு. அது தாளிச்சு கொடுத்து முடிஞ்சிடுச்சு. பாருங்க அது முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சட்டியில இன்னொரு இது வெல்லம் போட்டு செஞ்சது. இது வந்து சும்மா சாதாவா செஞ்சிருக்காங்க. பாருங்க முடிஞ்சிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.